ஹலோ, இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு தெரியுமா? ஃபார் நியூ மதர்ஸ். அதாவது குழந்தை பிறந்த உடனே எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடலாம். ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ த மதர்ஸ் வில் பி ஹேவிங் லைக் எராட்டிக் ஸ்லீப் ஷெட்யூல். உங்களுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இருக்காது, காலையில் தான் கொஞ்சம் தூங்குவாங்க. ஸோ குழந்தை எவ்ரி 2 hours எழுந்து அழுது அதுக்கப்புறம் சூசு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அம்மாக்கள் அவஸ்தைப்படுறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மதர்ஸ்க்கு எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும். ஸோ பொதுவாக என்ன நடக்கும், வீட்டில் ஒரு நியூ மதர் இருக்காங்க அப்படிங்கும்போது there's so much of love and care and attention given to them. வீட்டில் நிறைய பேர் பார்க்க வருவாங்க, கசின்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, சுற்றி இருக்கிற நெய்பர்ஸு, அண்ட் எவ்ரிபடி கம்ஸ் வித் அ பாக்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் there's so much of attention that's given. அதுவும் இல்லை, நல்லா சாப்பிடு, நீ நல்லா சாப்பிட்டா தான் பாப்பாவுக்கு பால் கொடுக்கறதுக்கு முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு புஷ்ஷும் இருக்கும். எத்தனையோ லேடிஸ் நான் பார்த்துருக்கேன், ப்ரெக்னென்சி டைமில் கூட அவ்வளோ வெயிட் கெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆஃப்டர் தே ஹவ் டெலிவர்ட், இந்த சுற்றி இருக்கிற எல்லாரும் கொடுக்குற ப்ரெஷரில் they would have actually eaten quite a lot and they would have gained around 20-25 kgs also. So this is very very common these days and it's about this Indian culture where எல்லாரும் சாப்பிடுன்னு இருக்கிற பாசத்தெல்லாம் சாப்பாடு வழியாக தான் காமிப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் தட்ஸ் வெரி வெரி காமன். அது அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அம்மாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அழுகை இருக்கும். ஐயோ இவ்வளோ வெயிட் போட்டோமே, நம்ம ஆல்பத்தில் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப புலம்பி தீர்த்துருவாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் பி வெரி ப்ராக்டிக்கல். ஸோ மெயினாக கேலரி ரிக்குவயர்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு லேடிக்கு நார்மலாக இருக்கும்போது, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இல்லாதப்போ அவங்களுக்கு இன்கேஸ் ஷி நீட்ஸ் 1500 கேலரிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ஷீ மைட் நீட் எக்ஸ்ட்ரா 300 or 400 கேலரிஸ், அவ்வளோதான். ஓகே, 2 பேருக்கு சாப்பிட்ணும், 3 பேருக்கு சேர்த்து சாப்பிட்ணும், இந்த கான்செப்ட்லாம் கிடையாது. மெயின் திங் இஸ் தே ஹேவ் டு ஈட் குட் குவாலிட்டி ஃபுட் ஸ்டஃப். அண்ட் அதுவும் நிறைய பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்றது. ஸோ கூட்டு, அதுக்கப்புறமா சாம்பாரில் எக்கச்சக்கமாக காய் போட்டு, அதாவது அவரைக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார், முருங்கைக்காய், இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணலாம். அப்புறம் பூண்டு ரொம்ப நல்லது. பூண்டு வெந்தயெல்லாம் போட்டு கஞ்சியெல்லாம் காய்ச்சி குடித்தாங்கன்னா they'll be able to feed more, பால் நிறைய சுரக்கும். ஸோ தட்ஸ் லைக் வெரி வெரி குட். ஓகே, ஸோ நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். பசிக்கும் போது ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு எப்போல்லாம் உங்களுக்கு பசிக்குதோ ஒரு 3 to 4 ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்லாம். சீசனில் எது கிடைக்குதோ அது அப்படியே கடிச்சு சாப்பிட்றது நல்லது, ஜூஸ் போட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஜூஸ் குடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கிற ஃபைபர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா we tend to add some sugar. அது தேவையே இல்லை, ஸ்ட்ரெயிட்டவே நேச்சுரலாக ஃப்ரூட்டு சாப்பிட்றது பெட்டர். ஓகே, திஸ் இஸ் another thing. ஸோ தேவையில்லாத ஐட்டம்ஸ் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, முறுக்கு, மிக்சர், ஸ்நாக் ஐட்டம்ஸ் டு பி அவாய்டட் கம்ப்ளீட்லி. அண்ட் தென் எனிதிங் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஜூஸ் ஆர் அதாவது லஸ்ஸி, கோல்டு காஃபி, இந்த மாதிரியான ஐட்டம்ஸு. கெஸ்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்க, தி யூஸ்வலி பிரிங் ஆல் தி ஸ்வீட்ஸ் இல்லையா? ஸோ அந்த ஸ்வீட்ஸை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு ஸ்வீட் கொண்டு வராதிங்க, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கொண்டு வராதிங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே எடுத்துகிட்டு வரணும்னா பாதாம், பிஸ்தா, இல்லை பேரிச்சம்பழம், அத்திப்பழம், இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு நீங்களே டைரெக்டாக சொல்லிடுறது நல்லது. இல்லைன்னா தயவு செஞ்சு எதுவும் வாங்கிட்டு வராதிங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் நியூ மதர்ஸ் won't have this problem. ஏன்னா they tend to gain weight very easily. ஸோ பேசிக்லி அவங்க டயட்டில் என்னென்ன இருக்கணும், இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்கன்னா they can eat the regular இட்லி, தோசை itself. ஆனால் சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா ப்ரோட்டீன் ஜாஸ்தி கிடைக்கும். அண்ட் அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டாங்கன்னா எக்கச்சக்க ஃபைபரும் கிடச்சிரும். ஸோ ஃபைபர், நார்ச்சத்து சாப்பிட்டா என்ன ஆகும், மலச்சிக்கல் பிரச்சனை வராது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்பிட்வீன் அவங்க டீ, காஃபி எதுவும் குடிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அம்மா என்ன குடிக்கிறாங்களோ தட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் த பேபி ஆல்சோ. ஸோ குழந்தை எந்த நேரம் வச்சுன்னு ஒரே இரிட்டபிளாக அழுதுகிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் மோஸ்ட் ஆஃபன் இட் குட் பி த கெஃபீன் ஆர் டேனின் இன் த டீ. ஸோ டீ, காஃபி எல்லாம் தேவையில்லாத விஷயம். அதுக்கு பதிலாக மோர், இல்லை லெமன் ஜூஸ், இல்லைனா ஏதாவது ஹாட்டாக ஒரு கப் ரசம் கூட குடிக்கலாம். இல்லை வெஜிடபிள் சூப் கூட குடிக்கலாமே. வெஜிடபிள் சூப் பண்ணனா ஒரு டம்ளர் லஞ்சுக்கு முன்னாடியும் அப்புறம் ஈவினிங் டின்னருக்கு முன்னாடியும் ஒரு கப் குடிச்சிக்கலாம். ஸோ காலையிலேயே சூப் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. கீரை சில பேருக்கு பிடிக்காது, ஸோ இந்த மாதிரி சூப் ஃபார்மில் கூட கொடுத்துடலாம். டீ, காஃபியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லஞ்ச் அண்ட் டின்னர் மீல் பிளேட்டில் கண்டிப்பாக ஒரு கப், பெரிய கப் காய் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு குழம்புல ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கூட்டாக இருக்கலாம், இல்லை மசிச்சு இந்த கீரை மசியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஒரு பருப்பூசலி அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வெஜிடபிள். இல்லை சுத்தமாக பிடிக்காது, நீங்கள் ஹார்ட்கோர் நான் வெஜிடேரியன்னா, இப்போ இந்த பிச்சு போட்ட கோழி இந்த மாதிரிலாம் நீங்கள் டிஷ்ஷஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இல்லைனா பாலக் சிக்கன், மேத்தி சிக்கன், இந்த மாதிரி சிக்கனை பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஷ்ரெட் பண்ணிவிட்டு அதில் வெஜிடபிள்ஸ் பொடியாக நறுக்கி அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டெஃபினட்டாக விரும்பி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை எடுத்துப்பாங்க. இல்லை இருக்கவே இருக்குது சூப்.
ஓகே. ஸோ half the plate full of vegetables, நல்ல ஒரு கப் பருப்பு, ஓகே, அண்ட் தென் ரைஸ் இல்லைன்னா சப்பாத்தி. இப்போ மதியானம் ரைஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா நைட்டு சப்பாத்தி எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு அதே மாதிரி கஞ்சி, இப்போ சத்து மாவு கஞ்சி ஒரு டம்ளராக இருக்கலாம், இல்லை ஓட்ஸ் கஞ்சி ஏதாவது எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நான் வெந்தய கஞ்சின்னு சொன்னேன் இல்லையா, அது கூட ஒரு டம்ளர் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஞ்சி எடுத்துகிட்டு, இல்லை ஈவினிங் வந்து ஃப்ரூட்ஸை வந்து ஸ்நாக்காக சாப்பிட்டுட்டு அப்புறம் டின்னர் முடிச்சதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி they can have a glass of milk, ஒரு டம்ளர் பாலை குடித்தாங்கன்னா நல்லாவும் தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோல் டே ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா 2-3 பேருக்கெல்லாம் சாப்பிட்ணும் அந்த மாதிரி கான்செப்டை ஃபஸ்ட்டு விடணும். சுகர், ஆயில், எக்ஸஸ் சால்ட் டெஃபினட்டாக கட் பண்ணலாம். மைதா பொருட்கள் ரொம்ப பேட். அண்ட் இஃப் யோர் டாக்டர் ஹஸ் அப்ரூவ் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ குழந்தை தூங்குகிற டைமில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ½ hour ஆகுது பிரிஸ்க் வாக் அந்த மாதிரி எதாவது போகலாம். இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல். அண்ட் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குள்ளே நீங்களும் நல்லா ஸ்லிம் அண்ட் ட்ரிம் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிப் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். Until then, signing off, Shiny.